அசம்பிளில தங்கம் தென்னரசு வந்து அதிமுகவோட கூட்டணி கணக்கெல்லாம் வேற ஒருத்தர் எங்கேயோ இருந்து போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாங்க. யாரை சொன்னாலும் சரிங்க, அதிமுக பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார், எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் எஜமானர்களை ஒழிய நாங்கள் யாருக்கும் அடிமனை. இங்கே வந்து வெள்ளைக்குடை வேந்திய வெள்ளைக்குடை பிடித்த வேந்தனாக நாங்கள் மாறவே மாட்டோம். என்னைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பழுவனை பழக்க விடுறது, அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்தோன்னா வெள்ளைக்கூடை பிடிப்பது, இது நாங்கள் எங்களுடைய செயல். அது அவங்களுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டியது எங்களுக்கு சொல்கிறார். எங்களை கூட்டல் கழித்தல் பார்க்குறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும். பாருங்கள், 2026 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி, நான் அதை கேள்வி பட்ஜெட்லேயே பேசினேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுக்குறோம், அவங்க கேட்குற மாதிரி கைக்கணினி கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோன்றாங்க. இந்த மடிக்கணினி கைக்கணிலாம் எங்கே போச்சு இந்த 4 ஆண்டுகளில்? ஏப்பா கொடுக்கல? சரி, எங்கள் காலத்தில் சாஃப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டர் விட முடியலன்னு சொன்னாங்க. நீ அப்போவே வந்தோடனே செஞ்சுருக்கலாம்ல, செய்கிறேன்னு சொன்னீங்க. சரி, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம்ல, எதுவுமே செய்யாமல் அதை காட்டில் அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவு 15 நாள். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எங்கே கொடுத்துட்டாங்க? இன்னும் கொடுக்கலையே, 2026 தான் கொடுப்பாங்களாம். அது ஏப்ரலில். அதான் கேப்பையில் நெய் கேட்பார். அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. யார்? அரசு ஊழியர்கள்னா போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏகோபித்த பாராட்டு, எனக்கு ஏகோபித்த பாராட்டு. சார், எங்களுடைய குறைகளை மனக்குறைகளை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறோம். நாங்கள் கொண்டு வந்த பாவத்தை நாங்கள் தான் தீர்க்க போகிறோம். நாங்கள் கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்கள் தான் தீர்க்க போகிறோம்னா என்ன அர்த்தம்? 2026 பொங்க வச்சுருவாங்க. வெட்டிட வேண்டியதான், கடை வெட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது, அடிபணிந்திருக்கு என்பது ஒன்று. ஒரு சின்ன தம்பி, நீ வெற்றி கேட்டதா சொல்கிறேன் சார். 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போடுறதுக்கு 2000 ரூபா ஒரு ஒரு அரசவை ஒதுக்குது. நிதி அமைச்சர் ஒதுக்குறார். எப்படி? 1000 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா ஒதுக்குறார். 2000 கோடி 2000 கோடி ஒதுக்குறவர். இந்த ஆண்டு, போன ஆண்டு கிராம சாலையை புதுப்பிக்கிறது. இந்த ஆண்டு என்ன செய்யற? 6200 கிலோமீட்டர். இந்த ஆண்டு என்ன? 2000 கோடி. இது எப்படி சார் முடியும்? இதை கேட்டால் அது பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. வேற ஏதாவது கதையை சொல்றாங்க. நம்மளை நிறைய கொண்டு போய் நிறைய பேச விடலை, எதுவுமே இது பண்ணலை. இது முடியுமா? சரி, எங்கள் அம்மா வந்து 78,000 ஆசிரியர் பணிகள் எடுக்கணும்னாங்க. ஏறத்தாழ 57,000 ஆசிரியர்கள் எடுத்துட்டாங்க 3 ஆண்டுகள். ஒரே ஆண்டில் 20,920 பேர் ஒரே நாளில் பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வித்தரம் சரியாக கிடைக்கணும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கணும், ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தலைமை ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த ஆட்சி அமர்ந்ததிலிருந்து 4 வருஷம் ஆச்சு சார், இன்னும் எடுக்கல சார். 3500 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அரசு தேர்வு வாணியம் ஒரு இது பண்ணுது, இது கொடுக்குது, தேர்வு கொடுக்குது. என்ன செய்யறாங்க? தேர்வு நடந்து கடந்த மே மாதம் கேள்வி கேட்டீங்க, அங்கிட்டு போயிட்டீங்க. 28 கடந்த மே மாதமே 2800 பேர், 3500 பேரில் 2800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யார்? ஆசிரியர் வாரியம் தெரிவிச்சிருச்சு. பணி நியமன ஆணை கொடுத்துருக்குன்னா கொடுத்தாங்களா? எப்படி அல்வா கொடுக்குறாங்க பாருங்க இந்த அரசு. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கல. இது போக இப்போ 1709 பேர் எடுக்கிறேன்றாங்க. எப்போ எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. அதை கேட்டால் அதுக்கு ஒழுங்கான பதில் வரல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது, அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதையும் சொல்கிறோம், இவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. செலவழிச்சா எங்கெங்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் கழிவறை இல்லாமல் இருக்குது. அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, அது மேல்நிலை பள்ளி படிக்கிற
மாணவிகளுக்கெல்லாம் ஒதுக்குற அந்த கழிவறையே இல்லை, ஒதுங்குறதுக்கு இட வசதியே இல்லை, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, குடிநீர் வசதி இல்லை. அது என்ன அதுக்கு பதில் சொல்லலை. எல்லாம் மூடி மொழிகிறாங்களே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் எஜமானர்கள், நாங்கள் தான் எங்கள் முடிவெடுப்போம். மக்கள் எங்கள் பக்கம்ப்பா.